பரலோகம் திறந்தீரையா, வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உன் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உன் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ? அதை நான் மறப்பேனோ? சந்தர்ப்பத்தில் இந்த கடைசி ஜெபம் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த கிரைஸ்தவின் காலேஜ் அண்ட் ஸ்கூல் நடத்தி வருகின்றார்கள் தந்தையர்கள், அவர்கள் கண்ணறி கண்ணியர்கள், எல்லா ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ், ஹெச்ஓடிஸ், இன்னும் அநேக ஊழியர்கள், இங்கே வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கணும்னு வேண்டிக்குவோம். இங்கே படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த மத இனம் ஜாதி இல்லாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக உண்மையோடு நேர்மையோடு நம்முடைய கல்விகளை கற்று ஞானத்தை பெற்று தன்னுடைய பெற்றோருக்கும் உற்றார் உறவினருக்கும் நல்ல பெயரை வாங்கித்தர ஜெபிப்போம். இதை வழிநடத்துகின்ற இயக்குனர் தந்தை, அதோடு கூட இருக்கின்ற தந்தை, உதவி தந்தை, அவர்கள் கண்ணீர்களை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய ஆன்மீக காரியங்களிலே ஆண்டவர் உச்ச தலைமுதல் உள்ளங்கால் வரை அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தர் ஆலோசனை தந்து அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதிப்போரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இதோ நமக்கும் அந்த வாக்கு தத்துவம். அவனுடைய சமூகத்தில் அருமையான இந்த தேவ அழைப்பு, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நான் ஓடி ஓடி உழைத்திடுவேன் அப்பா, ஓடி ஓடி உழைத்திடுவேன் ஆண்டவரே, நீர் அழைத்தீரே இந்த திருப்பணிக்காக இந்த அருமையான வாய்ப்பு இந்த முதல் வயதிலே தந்தீரே ஆண்டவரே, ஆசீர்வதித்தீரே, பலப்படுத்தினீரே. உமக்கு சித்தமானால் நீர் எப்பொழுதெல்லாம் என்னை அழைப்பீரோ வந்து இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் நானும் என் வீடும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த தந்தையருக்கும் தந்தையருக்கும் இருக்கின்ற உதவி தந்தையருக்கும் குறிப்பாக என்னுடைய லியோ ஃபாதர் என்னோடு என்னை அப்பா என்று தான் அழைப்பார், மகனே என்று சொல்லி அப்பா என்று பாசத்தோடு அழைப்பார். எனவே அவருக்காக ஜெபிக்கிறேன். உடல் உள்ள சுகம் தரும்படியாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் உடல் உள்ள சுகம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி. மீண்டும் இந்த வாய்ப்பை தந்த தந்தைகளுக்கு நன்றி கூறி இந்த அருமையான நேரத்தில் தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை.